கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் வெளிப்படுத்துதல் 12:11. மரணம் நேரிடுகிறதாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அப்ப இந்த உலகத்துல நம்ம பிரச்சனைகளை எப்படி ஜெயிக்கணுமா? ஏற்கனவே ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அவனை ஜெயித்து விட்டது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சாத்தானை சிலுவையில் ஜெயித்து விட்டது. நமக்காக அது பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த விடுதலையை எப்படி நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா, தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும். தேவன் மனிதர்கள் பாவத்திற்கு உள்ளாக சென்ற இந்த பாவ இயல்பை ரொம்ப அழகாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் அவர் சரி செய்திருக்கிறார். இப்பொழுது விசுவாசிகளாக நாம் இருந்தாலும் தடுமாறி விழும் இடங்களில் அந்த கிருபை அதிலிருந்து தூக்குவதற்காக காத்து கொண்டிருக்கிறது. தேவனுக்கு இது ஒரு எளிதான செயல். அதை அவர் செய்து முடித்திருக்கிறார். ஆனா இதுல ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த இடத்துல நம்ம குற்ற மனப்பான்மைக்கு கீழே செல்லும் பொழுது, குற்ற மனசாட்சிக்கு கீழே நம்ம இந்த இடத்துல செல்லும் போது, தேவன் அங்க சிலுவையில என்ன செய்து முடித்திருக்கிறாரோ, கிறிஸ்துவின் ரத்தம் அங்க என்ன செய்திருக்கிறதோ, அந்த ரத்தத்தை நம்பாமல், அந்த செய்த செயலை நம்பாமல், நம்முடைய நம்பிக்கையை அங்க சாத்தான் கொடுக்கின்ற குற்றச்சாட்டுகளில் வைக்கிறோம். அதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அதனால்தான் அந்த விடுதலையை நம்ம வாழ்க்கையில என்ன செய்யாமல் இருக்கிறோம், பார்க்காமல் இருக்கிறோம். எனக்கு தகுதி இருக்கிறதா? எனக்கு இதை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு தகுதி இருக்கிறதா? என்னால் பெற முடியுமா? அவருடைய வசனம் சொல்லுது, அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். பாவம் அறியாத அவர் அதற்காக பாவமாக்கப்பட்டார்னு சொல்லுது. தேவனுடைய வார்த்தை கிறிஸ்துவுக்குள் நாம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லுது. நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? நான் பாவி என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். ஏன்னா அவன் சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகளை நாம் நம்பி ஏற்றுக்கொள்ளுகிறோம். நம்மை பாவியாக நம்மை பார்க்கிறோம். அதனாலதான் அந்த ரத்தம் என்ன கொடுத்திருக்கிறதோ அந்த பலனை நாம் பார்க்காமல் இருக்கிறோம். தேவன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக நம்மை பார்க்கிறார். அந்த ரத்தம் இப்பொழுதும் நமக்காக பரிந்து பேசுகிறதாக இருக்கிறதா? இவர்களுக்காக நான் என் ரத்தத்தை சிந்தி இருக்கிறேன், இரண்டத்தனையாக தண்டனையை நான் அனுபவித்திருக்கிறேன், பாவத்தை நான் சுமந்திருக்கிறேன், சாபமாக்கப்பட்டிருக்கிறேன், சாத்தானை நான் ஜெயித்தேன், சாத்தானுக்கு அவர்கள் மீது அதிகாரம் இல்லை. அந்த ஆக்கினை தீர்ப்பை சிலுவையில் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். என் பிள்ளைகள் அந்த ஆக்கினையை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த குற்ற மனப்பான்மைக்குள் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய மனசாட்சியை கிரியைகள நம்மை அது கழுவி இருக்கிறதா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த குற்ற மனசாட்சி இல்லாமல் அங்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய இருதயத்தை கழுவி இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பலன் நம்முடைய ஆவியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த குற்ற மனசாட்சியில நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த குற்ற மனசாட்சிய சாத்தானுக்கு நமக்கு கொடுப்பதற்கு அதிகாரம் இல்லை. அவனுடைய இடம் அது கிடையாது. நீ பாவி என்று சொல்லும் பொழுது, இல்லை, இயேசுவின் ரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், கழுவப்பட்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். தேவன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிள்ளையாக நான் இருக்கிறேன். உனக்கு குற்றம் சொல்கிறதற்கு அதிகாரம் இல்லை. தேவன் தெரிந்து கொண்ட என் மேல் குற்றம் சாட்டுக நீ யார் அப்படின்னு சொல்லி நம்ம சத்தியத்தை எடுத்து பேசும் பொழுது அவன் ஓடி போகிறானா? எப்படி போகிறானா? ஓடி போகிறானா? இதுதான் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். நடந்தெல்லாம் போக மாட்டான், ஓடி போவானா? எப்பொழுதுனா நம்ம இந்த வார்த்தைகளை கொண்டு நிற்கும் பொழுது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சாத்தானை ஜெயித்து விட்டது. அதை நாம் விசுவாசித்து நாம் அதை பேசும் பொழுதுதான் அந்த ஜெயத்தின் பலனை இந்த உலகத்துல நம்மளால பார்க்க முடியும், நம்முடைய வாழ்வில் பார்க்க முடியும், நம்முடைய சரீரத்தில் பார்க்க முடியும். நீ இந்த செயலை செஞ்சதுனாலதான் உனக்கு ஒரு தண்டனைன்னு சொல்லி அவன் ஒரு குற்ற மனசாட்சியை கொடுத்து அந்த பலனை நம் கையில் அவன் கொடுத்திருக்கிறான். அந்த குற்ற மனசாட்சியில இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய ரத்தம் அந்த குற்ற மனசாட்சியை கழுவி இருக்கிறது.
சுத்த இருதயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. சுத்த மனசாட்சியை அது நமக்கு கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சாத்தானுடைய குற்றச்சாட்டுக்களை நாம் எதிர்கொள்ளக்கூடிய அணுகுமுறை இதுதான். நம்முடைய சொந்த பலத்தில் நாம் நிற்காமல், நம்முடைய சொந்த மாம்சத்தின் மீது நம்பிக்கை வைக்காமல், நம்முடைய சுய நீதியை நாம் நம்பிக்கொண்டிருக்காமல், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாம் நம்பும் பொழுது, அவருடைய இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பவற்றின் மீது நம்முடைய நம்பிக்கை, விசுவாசத்தை நாம் வைக்கும் பொழுது அவன் ஓடி போகிறான். அவனால நம்முடைய வாழ்க்கையில எந்த பகுதியையும் பிடித்து வைக்க முடியாது. அவனுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. நாம நிற்க வேண்டிய இடம் நம்முடைய பலத்தின் அடிப்படையில இல்ல, நம்ம செய்யக்கூடிய செயல்களின் அடிப்படையில இல்ல, நம்ம செய்யக்கூடிய நல்ல செயல்களின் அடிப்படையிலையும் இல்ல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறதோ அந்த இடத்தில் நாம் நிற்கும் பொழுது இந்த நிச்சயத்தை, இந்த விசுவாசத்தை, இந்த வெற்றியை நம்மளால என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஒரு சாட்சி சொல்றேன், அவங்க எல்லாருக்குமே நல்லா புரியும். ஒரு தேவ மனிதர் ஒரு ஆலயத்துல இந்த சுவிசேஷத்தை சொல்லி கொடுத்து கொண்டிருந்தாராம். அப்போ அந்த பாஸ்டர் அந்த ஆலயத்துல உள்ள ரொம்ப பக்தியான ஒரு பெண்மணி இந்த சத்தியத்தை, சுவிசேஷத்தை சொல்லி கொடுத்துட்டு ஜெபிக்கிறதற்காக நிற்கும் போது அந்த பெண்மணி ஜெபிக்கிறதுக்காக வந்தாங்களாம். அப்ப இந்த பாஸ்டர் சொன்னாரா, இவங்க ரொம்ப பக்தியானவங்க, ஆலயத்துல எல்லா செயல்களையும் உதவி செய்வாங்க, தேவனோடு ஒரு நல்ல உறவுல நிற்கக்கூடிய ஒரு பெண்மணி, இன்னும் ஒரு வாரத்துல ஒரு ஆபரேஷனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்க ஜெபிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாரா. உடனே சரி அப்படின்னு சொல்லி இந்த ஊழியக்காரரும் தெய்வ மனிதனும் அந்த பெண்மணிக்காக ஜெபித்தாரா. ஜெபித்துட்டு அடுத்து அந்த ஆராதனை எல்லாம் முடிச்சிட்டு அந்த பாஸ்டர் இன்னொரு நபரை சொன்னாரா, இந்த ஊர்ல ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் ஆலயத்துக்கு அதிகமா வந்தது கிடையாது, ஆனாலும் நீங்க வந்தீங்க அப்படிங்கறத அவர் கேள்விப்பட்டு அவர் படுத்த படுக்கையாக மரண படுக்கையில் இருக்கிறார், நீங்க ஜெபிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், நீங்க ஜெபிக்க வருகிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உடனே இந்த தெய்வ மனிதர் கண்டிப்பா நிச்சயமாக போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கு போறாங்க. அங்க படுத்த படுக்கையா அந்த மனிதர் இருக்கிறார். அந்த மனிதருக்கு சுவிசேஷத்தை சொல்லி கொடுத்து, இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்திருக்கிறார், அந்த ரட்சிப்பில் சுகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சுவிசேஷத்தை அங்கு கற்றுக் கொடுத்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறார். ஜெபிச்சுட்டு அந்த ஊர்ல இருந்து கிளம்பி அவருடைய ஊருக்கு சென்று விடுகிறார். சில மாதங்கள் கழித்து அந்த பாஸ்டர் கிட்ட இருந்து ஒரு போன், எனக்கு ஒரு சந்தேகம், எனக்கு இதை கொஞ்சம் சரி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி. என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பாஸ்டர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, நீங்க முதல்ல ஜெபிச்ச அந்த பெண்மணி ரொம்ப பக்தியான பெண்மணி, தேவனுடைய உறவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, ஆலயத்துல அத்தனை செயல்களையும் முன் நின்று அதை செய்து கொடுக்கின்ற ஒரு பெண்மணி. அவங்களுக்கு நீங்க ஜெபிச்சீங்க, அவங்களால சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியல, ஒரு வாரம் கழிச்சு அவங்க அந்த ஆபரேஷன் என்ன செஞ்சாங்க, பெற்றுக்கொண்டாங்க. ஆனா ஒரு வீட்டுக்கு போய் நம்ம ஜெபிக்க சென்றோம் இல்லையா, அந்த மனிதர் அப்படி சொல்லிக் கொள்ளும்படியான நல்ல செயல்கள் எதுவும் செய்கின்றவர் இல்லை, தேவனோடு உறவு அவ்வளவாக கிடையாது, ஆலயத்திற்கு அவர் வருவதே இல்லை. ஆனா அந்த நபர் நீங்க ஜெபித்து சென்ற பிறகு அவர் சரியாகி இப்பொழுது அவருடைய வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். எந்த அடிப்படையில் இந்த சுகம் கிடைக்கிறது? எனக்கு இது புரியல அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்டர் கேட்டாராம். அப்போ அந்த ஊழியக்காரர் தெய்வ மனிதர் அவருக்கு சொன்ன பதில் என்ன அப்படின்னா, நான் ஜெபிக்கும் போது இந்த தேவனுடைய உறவில் இருக்கின்ற பெண்மணியோட ஜெபம் எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னு சொன்னா, நான் எவ்வளவு ஜெபிக்கிறேன், நான் எவ்வளவு வேதம் வாசிக்கிறேன், நான் உங்களுக்கு பிரியமான வாழ்வு வாழ்கிறேன், நான் இந்த செயல்களை எல்லாம் நான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணியின் செயல்களை சொல்லி ஜெபித்து கொண்டிருந்தார்கள். பரிசேயர் மாதிரி, நான் இத்தனை தடவை நான் உபவாசிக்கிறேன், இவ்வளவு தசமபாகம் கொடுக்கிறேன், நான் இந்த மாதிரி அநியாயம் செய்யறது இல்ல, நான் இந்த மாதிரி பாவம் செய்யறது இல்ல, அதனால் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லி எப்படி ஒரு பரிசேயர் அங்கு ஜெபிச்சாரோ அது போல தன்னுடைய செயல்களின் மேல் அந்த பெண்மணிக்கு இருந்தது. நான் இதெல்லாம் செய்கிறேன், எனக்கு சுகத்தை நீங்க தாங்க, நான் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியலையா, எனக்கு எப்படியாவது இதுல விடுதலை வேணும், நான் உங்க உறவுல தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி ஜெபிச்சாங்க. அவங்களுடைய நம்பிக்கையானது ஏசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறாரோ அதன் அடிப்படையில் இல்லை, தான் என்ன செய்திருக்கிறோமோ அதன் அடிப்படையில் அவங்க விசுவாசம் இருந்தது. ஆனா இந்த தேவனுடைய உறவில் இல்லாத மனிதர் நம்மை பார்த்தவுடன் தேவன் வல்லமை நிறைந்தவர், அவர் பரிசுத்தமானவர், அவருடைய ஊழியக்காரர்களுக்கு அங்கு வல்லமை உண்டுன்னு சொல்லி அங்கு தேவனை அவர் அங்கு விசுவாசிக்கிறார். தன்னை குறிச்சு அவருக்கு தெரியும், நான் தேவனுடைய உறவுல இல்ல, அவருக்கு பிடித்தமான வாழ்வு இல்ல, என்கிட்ட நல்ல செயல்கள் எதுவும் இல்ல, தன் மீது அவருக்கு நம்பிக்கை இல்லை.
அவருடைய நம்பிக்கையானது தேவன் மீது இருந்தது. நான் சுவிசேஷம் சொல்லும் பொழுது அந்த சுவிசேஷத்தை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அவருடைய சரீரம் அங்கு எனக்காக அங்கு கிழிக்கப்பட்டது என்றால், என்னுடைய நோய்களை அது சுமந்து கொண்டது என்றால் நான் சுமக்க தேவையில்லை. அதை நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்தது. அதனாலதான் அவர் சுகத்தை பெற்றுக்கொண்டார். இந்த உறவில் உள்ள பெண்மணியினால என்ன செய்ய முடியல? பெற்றுக்கொள்ள முடியல. வருத்தப்படத்தக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்றைக்கு பல விசுவாசிகளாகிய நம்முடைய நிலைமை இப்படிதான் இருக்குது. நம்ம தேவனிடத்துல நம்முடைய செயல்களின் அடிப்படையில, நம்ம செயல்களின் மீது நம்பிக்கை வைத்து நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஒன்று, என்னுடைய செயல் சரியில்லைன்னு குற்றமான பான்மைக்குள்ள போகிறோம். அப்படி இல்லைன்னு சொன்னா, பரிசேயர் போல நான் இத்தனை நல்ல செயல்கள் செய்கிறேனேன்னு சொல்லி நம்ம சுயநீதியின் மீது விசுவாசம் வைத்துக் கொண்டு நிற்கிறோம். ரெண்டுமே தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் அங்கு கிறிஸ்துவின் மூலம் என்ன செய்தாரோ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அங்கு என்ன செய்திருக்கிறதோ, நம்முடைய நம்பிக்கை அந்த ரத்தத்தின் மீது இருக்கும் போது, இயேசு கிறிஸ்து செய்த செயல்களின் மீது இருக்கும் பொழுதுதான் அந்த கிருபை வெளிப்படும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.